ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகீஸ் வேர்ல்ட். நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோங்க. நம்ம ரூமுக்கும் வந்துட்டோம். நம்ம ரெசார்ட்டில் செக்இன் ஆகிட்டோம். நம்ம ரெசார்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சீபோன் ரெசார்ட் தாங்க. இந்த ரெசார்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் பாண்டிச்சேரி நிறைய வாட்டி வந்திருக்கேன். டிஃப்ரெண்ட் ரெசார்ட்டில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரெசார்ட் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பெரிய பெரிய ரெசார்ட் போவோம், நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே நடக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ப்ளே ஏரியாவுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நடக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்ம ரூம்லேருந்து சிட் அவுட் ஏரியா போகணுன்னா சிட் அவுட் ஏரியாலேருந்தே ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஸ்விம்மிங் பூலுக்கு, ப்ளே ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆக்சசபிள்ங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் டீ ஆர் காஃபி நீங்கள் வந்து அந்த சிட் அவுட் ஏரியாவில் குடிச்சிட்டு அந்த அலைகள் சத்தமும் அவ்வளோ அழகாக கேட்குது. நீங்கள் வந்து ஃபேமிலிக்கெலாம் ஏற்ற ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். ரேட்டுமே வந்து ரீசனபிளான ரேட்டு தாங்க. உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடமும் பிடிக்கும். நீங்களும் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட் பில்ட் பண்ணி 1+ இயர் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் நம்ம தங்கியிருக்கிற ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் போடுறேன். அப்படிலாம் நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இங்கே ஃபுட் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது வந்து நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போகலாம், ஏன்னா டைம் ஆகுது. சரி, அப்புறம் நைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், போக முடியாது, ஜில்லுன்னு ஆகிடும் தண்ணி. அதனால் சரி போய் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்துடலான்ட்டு இப்போ கிளம்புறோம். ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஒன்றும் ரொம்ப ஜில்லுன்னு இல்லைங்க. நான் கூட ஜில்லுன்னு இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா பீச் பக்கத்துலேயே இருக்குது, ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. மேபி அந்த தண்ணியில் லைட்லாம் போட்டிருந்தாங்க. அந்த லைட்டோட சூடுனாலே என்னன்னு தெரியல, தண்ணியில் ஜில்னஸ் தெரியல. நைட்டு கொஞ்சம் வெதுன்னு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குளோரின் அவங்க வந்து கலக்கலையாம். நைட்டு தான் கலப்பாங்களாம். மார்னிங் ஏஞ்சோன்னே அதை க்ளீன் பண்ணிவிடுவேன்னு சொன்னாங்கங்க. சாப்பிட வந்திருக்கேங்க. செம்மையாக இருக்குது ஃபுட்டு. நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா, இட்லி அந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க. அவங்க வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் மசாலா, ஆம்லெட்டு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்லாம். நான் அதுதான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். பரோட்டா தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ டெண்டராக இருக்குது. அப்படியே பிக்கும் போதே பஞ்சு மாதிரி வருது பார்த்தீங்களா. இதாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷு வவ்வால் மீன் தான். பாருங்கள், இந்த வவ்வால் மீன் எவ்வளோ ஃப்ளெஷ்ஷியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பீஸ்லாம். சரியா? டேஸ்ட்மே நல்லாயிருக்கு. நாங்கள் ரூம்லேருந்து இப்போ வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு ரூம் பக்கத்தில் தான் சொன்னேன் இல்லையா, பை வாக் தான் போயிட்டுருக்கோம். சரி, அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விளையாடிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வாங்க, நான் பீச்சுக்கு போகிற ரூட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். லாஸ்ட்டில் இருக்கிறது தாங்க பீச்சு. இதுதாங்க பீச்சு. வாங்க கிட்டே போய் பார்க்கலாம். ஷெல்லாம் அங்கங்கே பீச் கிட்ட போக 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 இந்த ஷெல்ஸ்லாம் இருக்குது. சின்ன வயசுலலாம் பீச்சுக்கெலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஷெல்ஸ்லாம் வீட்டுக்கு பொறுக்கிட்டு வருவோம். நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோங்க. அவங்களாம் விளையாட போயிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை விளையாடுறதுக்கு. நம்ம ரூம்லேருந்து பீச்சுக்கு வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். என்ன ஒன்று அந்த பிளேஸ் தான், வளர்ந்து வர பிளேஸ் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. ஆனால் நம்ம வெளியில் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி ரொம்ப கிட்ட தான். சில பேர் கடலுக்கு போயிருக்காங்கங்க போட் எடுத்துகிட்டு. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மீனவர் தங்குற இடமா இது. பாருங்கள், அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த வலையெல்லாம் வந்து அந்த வலையெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. போயிருப்பாங்க இல்லையா கடலுக்கு, அந்த வலையெல்லாம் எடுத்து சரி பண்ணிகிட்ருக்காங்க.
సూపర్ డి என் பொண்ணு ஷெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா பத்திரமா வச்சுக்கோ, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி கொஞ்ச நேரம் போய் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தாங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸ்விம்மிங் பூலில் நல்லா விளையாடிட்டு செம்ம பசிங்க. இப்போ சாப்பிட தான் வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதெல்லாம் தாங்க மெனு அவங்க கொடுத்துருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி, தோசை, இட்லி, வடை, அப்புறம் வந்து ஆம்லேட்டும் கேட்டிருந்தோம். அவங்க ஆம்லேட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோங்க. சரி இப்போது ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு சரி போகிற வழியில் ஒரு 2-3 ஸ்பாட் ஏதாச்சும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே வந்து கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாம் இல்லைங்க, கொஞ்சம் மூடியாக தான் இருக்குது. அதனால் இதுதான் கரெக்ட் டைமு நம்ம எங்கன்னா சுற்றி பார்க்கணும் அப்படின்னா. ஏன்னா டயர்ட் தெரியாது, ஓவர் ஸ்வெட் ஆகாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது தாங்க. பக்கத்துலேயே 3 மணி ஆகிடுச்சா, சரி பசி வர எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சாப்பிட்லான்ட்டு காப்பர் கிச்சன் தான் வந்தோம். மட்டன் பிரியாணியும் தங்கேரி கபாப் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம மழைங்க. லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளில வரோம். அப்படியே மழை கொட்டுன்னு கொட்டியிருக்கு. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இனிமேல் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் எங்கே போகணும் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க. நான் சொல்லியிருந்தேன்ல எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. ரொம்ப மழையாக இருந்தது, எங்கேயுமே போக முடியல. ராக் பீச்சுக்கு எங்கேயுமே போக முடியல. அதனால் சரி இதுக்கு மேலே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்புனோம் வேறு ஊருக்குன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வேறு டிராஃபிக் வேறு, வீட்டுக்கு வரத்துக்கே 11 மணி ஆகிடுச்சு. வந்தோடனே படுத்துட்டோம். எதுவுமே டின்னர் கூட சாப்பிடல. நான் லஞ்சு சாப்பிட்டதே கரெக்டாக இருந்ததா, ஸோ அதனால் வந்து படுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.